ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை, சாதனையின் மூலம் தரித்திரம் படைப்பவர். மீனானது எப்படி குலத்தை சுத்தமாக வைத்து இருக்குமோ அதுபோல சுத்தம்தான் சுகாதாரத்திற்கு அடிப்படை என்று வாதாடுபவர். அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்கள் நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர், நுணுக்கமான புத்தியை படைத்தவர்கள். அதனால் பெரிய பதவிகளை அடக்கமாக பணிபுரிந்து மக்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதம். இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற 3 பெயர்ச்சிகள்: 1 சனியின் வக்கர பெயர்ச்சி, 2 சூரியனின் பெயர்ச்சி, 3 சுக்கிரனின் பெயர்ச்சி. இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு சேர்த்து இப்பொழுது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம். இந்த ஜூலை மாதம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கும். மற்றவர்களின் செய்கையால் இருந்து வந்த மன வருத்தம் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். மனதிற்கு இதமான காரியங்கள் தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். விவாத போட்டிகள், தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதி உறைவது போல தோன்றும். சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம், கவனம் தேவை. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பெண்கள் வீண் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். கோபத்தை குறைப்பது நல்லதே. கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும். ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்று மீண்டும் வந்து சேர்வார். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படும். கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள். எதிர்ப்புகள் விலகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், மீன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதம் பொன் பொருள் வந்து சேரும். வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் காணப்படும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களை கூட திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டா. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். மீன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன கஷ்டம் தீரும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 22, 23 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 15, 16 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும், எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ, அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumar.astro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.